நான் முஸ்லீம் ஆகிட்டேன், இங்கே ஷஹாதா சொல்லிட்டேன். எனக்கு என்ன ஆசைனா, காபத்துள்ளால போய் அதிகாரப்பூர்வமா என்னோட பேரை பாத்திமா சபரிமாலான்னு அறிவிக்கணும் அப்படின்னு ஆசை. அல்லாஹ் என்னை கொண்டு போய் அங்க நிறுத்துறான். மக்கானா என்னன்னு தெரியாது, மதீனானா என்னன்னு தெரியாது, அங்கதான் ரசூலுல்லாஹ் பிறந்து வாழ்ந்தாங்கன்ற வரலாறு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பெருசா தெரியாது. காபா முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறான். அங்க ஷஹாதா சொல்றேன், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்ப நினைச்சாலும் ஒரு வரலாற்று நிகழ்வுல அல்லாஹ் என்னை கொண்டு போய் நிறுத்துறான். காபாவை பார்த்த உடனே கண்ணீர் ஆரம்பிச்சதுதான். 7 சுத்தி முடிகிற வரைக்கும் எல்லாரும் என்னென்னமோ சொல்லணும்னு சொன்னாங்க, துவா கேட்க சொன்னாங்க, எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. நானும் அல்லாஹ்வுமாக பேசிக் கொண்டிருந்ததுதான். தொடர்ந்து என் வாழ்க்கையில நடந்தது, எனக்கு இஸ்லாம் கிடைச்சது. அந்த சிட்டுக்குருவி அபாபி, அது சின்ன பறவையினம், அதை வச்சு அல்லாஹ் எப்படி காபாவை காப்பாத்தலாம். அதை சபியாங்கிற ஒரு பெண் போலீஸ் டெல்லியில கொலை செய்யப்பட்ட அந்த விஷயமா தொடர்ந்து மேடைகள்ல அபாபில் பறவைகளை போல பெண்களை நம்ம கிளர்ந்தெழுவோம்னு பேசினது எல்லாத்தையும் அல்லாட்ட சொல்றேன். சொல்லி சொல்லி அழுது முடிச்சு 2 ரக்காத் தொழுகிறோம். 2 ரக்காத் தொழுகும் போதுதான் சுயநினைவே வருது. என்னுடைய சகோதரி எல்லாம் சொல்லி அனுப்புனாங்க, காபாவை பார்த்தோன்னே ஒரு துவா கேட்டுருங்க, யாரெல்லாம் நான் என்ன துவாலாம் கேட்கிறேனோ அப்பெல்லாம் இருந்த துவாவை கபூல் செஞ்சிருன்னு கேட்டுருங்க. ஒரே துவால எல்லாத்தையும் முடிச்சிடலாம், துனியாவை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. எதுவுமே ஞாபகம் வரலையே. மனுஷனுக்கு எவ்வளவு ஆசை, எதுவும் ஞாபகம் வரல. 2 ரக்காத் தொழுகும் போது ஞாபகம் வந்துச்சு துவா செய்யணும்னு. முதல் துவா காபாவை பார்த்து நான் கேட்டது, யா அல்லாஹ், பெண்கள் எல்லாம் பாதுகாப்பு இல்லாத தேசத்தில் இருந்து வந்திருக்கிறேன் யா அல்லாஹ். எங்கள் பெண்களையும் பெண் குழந்தைகளையும் நீயே பாதுகாப்பாயாக, அதற்கான கருவிகளாக எங்களை நீ ஆக்குவாயாக. இதான் நான் கேட்டதுவா. எந்த பாதுகாப்பும் கிடையாது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல 13 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. நாலு வருஷமா எத்தனையோ மேடைகள்ல இந்த செய்தியை நான் பேசிட்டு தான் இருக்கேன். ஆனா ஒவ்வொரு முறையும் இதை ஞாபகத்துக்கு கொண்டு வரும்போது என்ன மாதிரியான மோசமான இடத்துல இருந்து இறைவன் எங்களை மீட்டெடுத்து இஸ்லாத்தை தந்து அதற்கான பரப்புரை செய்கிற பாக்கியத்தையும் தந்தான் நீங்க யோசிக்கும் போது இவன் மிகப்பெரியவன். அவனை விட பெஸ்ட் பிளானர் யாரும் இருக்க முடியாது. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்புக்காக இஸ்லாத்துக்கு முன்னாடியே நான் நிறைய போராடி கொண்டிருந்தேன். ஆனா அதுக்கான பதில் கிடைக்கல. ரசூலுல்லாஹ்வோட தியாக வாழ்க்கை எனக்கு அதுக்கான பதில் தந்துச்சு. உடை பாதுகாப்பு, முன்கூட்டிய பாதுகாப்பு, நம்மளோட ட்ரெஸ் ஹிஜாப் முன்கூட்டிய பாதுகாப்பு, மகன் வரதட்சணையிலிருந்து பாதுகாப்பு, எந்த விதமான நகையும் பொம்பளை பிள்ளைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய தேவையில்லை, எந்த சீரும் செய்ய தேவையில்லை, மகள்படி திருமணத்தை நடத்துங்கள், பாதுகாப்பு, பெண் குழந்தை பிறந்தால் நற்செய்தி என்று சொல்லுங்கள், பெண் பிள்ளைகள் இந்த உலகத்துக்கே நற்செய்தி ஆகிறது, இஸ்லாத்தினுடைய பாதுகாப்பு. ஒவ்வொரு விஷயமும் ஒரு மனைவி சொர்க்கத்துல போய் என்னுடைய கணவர் இவர் தான், இவர் என்ன கண்ணியமா பாத்துக்கிட்டாருன்னு கை நீட்டி சொன்னால்தான் கணவனுக்கு கண்ணியம். இல்ல இவர் என்ன அடிச்சாரு, கெட்ட வார்த்தை பேசினாரு, கொடுமைப்படுத்துறான்னு சொன்னா எந்த கண்ணியமும் கணவனுக்கு கிடையாது. கணவருக்கு கட்டுப்படுங்கள், உண்மைதான். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுற கணவனுக்கு கட்டுப்படுங்க. அவங்க தினமும் தண்ணி அடிச்சுட்டு 4 பொம்பளைகள்ட்ட போயிட்டு வந்துகிட்டு இருந்தா கட்டுப்பட முடியுமா? கையில 2000 ரூபாய் காசு கொடுத்து அனுப்பிட முடியுமா? ஹராமான வேலைகளை செய்யும் போது நமக்கு தான் முதல்ல கோபம் வரணும், நம்ம தான் முதல்ல எதிர்த்து நிக்கணும். நம்ம அல்லாஹ்வுக்கு தான் அடிமைகள், மனிதர்களுக்கு அடிமைகள் கிடையாது. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட கணவனுக்கு கட்டுப்பட வேண்டியது நம்ம கடமை தான். பாதுகாப்பு இல்லாத குடும்ப வன்முறை நிறைந்த சமூகத்துல வாழ்றோம். இதுல எல்லாம் இருந்து பெண்களின் சமூகம் மீட்டெழுந்து வரணும்னா இஸ்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது பேணுதல், அந்த பிரிவென்டிவ் மெத்தட்ஸ், முன்கூட்டிய பாதுகாப்பு திட்டங்கள், இவற்றில இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சது. ஷஹாதா சொன்னோம், ஏழைகளுக்கு உணவு கொடுத்த கை, இறைவன் அந்த கைக்கு என்ன கொடுத்தான் தெரியுமா? பாத்திமா நாயகம் பத்தி நான் ஒரு ஹதீஸ் படிக்கிறேன். அவங்க கழுத்துல ஒரு தங்க சங்கிலி போட்டுருந்தாங்களாம். ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு கோபப்பட்டு போயிட்டாங்க. உடனே அதை கழட்டி ஒரு ஏழைக்கு கொடுத்தவங்க தான் மரணிக்கும் வரைக்கும் எந்த விலை இருந்த பொருளையும் அவங்க அணியல். இதை படிக்கும் போது நான் இஸ்லாத்துக்கு வரல, கண்ணுல கண்ணீர் தண்ணி வருது. என்னை அறியாம என் கழுத்துல இருந்த செயினை கலக்குனேன், காதுல இருந்த தோடு, கையில போட்டிருந்த வளையல், பிரேஸ்லெட், மோதிரம் எல்லாத்தையும் கழட்டி டேபிள்ல வைக்கிறேன். என்கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் நகை இருந்துச்சு, எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இந்த எல்லா தங்கமும் ஏழை பிள்ளைகளின் படிப்புக்காக கொடுத்துட்டு இன்னைக்கு வரையும் 4 வருஷமா எனக்கு எந்த தங்க நகையும் அவசியப்படல, எந்த தங்கமும் நான் வாங்கல, அணியல. இந்த கழுத்துல என்ன வைரல் நெக்லஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க, எனக்கு அவசியப்படல. 4 பேர் பார்த்து நல்லா இருந்துன்னு சொல்றதுக்கு தான் நெக்லஸ், தங்க நகைகள், வைர நகைகள். எனக்கு அதுக்கு அவசியமே இல்லாம ஆக்கிட்டாங்க.
கணவர் பார்த்து அழகா இருக்குன்னு சொல்றதுக்காக நான் நகை அணிகிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் வீட்டுல நம்ம எல்லா நகையும் போட்டுக்கிட்டு பட்டு சேலை கட்டிக்கிட்டு பாத்திரம் வளர்க்குறோமா? வீட்டுல பல பலன்னு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஒரு மேக்கப் பண்ணி தலையில பூ வச்சுக்கிட்டு அத்தரெல்லாம் போட்டு வாசனை திரவியங்களோட வீட்டுல நம்ம டாய்லெட் கிளீன் பண்றோமா, துணி துவைக்கிறோமா, வீட்டு வேலை செய்யறோமா, மாவாட்டுறோமா, சோறாக்குறோமா? வீட்டுல நமக்கெல்லாம் ஒரு ட்ரெஸ் இருக்கு இந்தியா முழுக்க. என்ன ட்ரெஸ்? நைட்டி. வீட்டுல நமக்கெல்லாம் ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கு இந்தியா முழுக்க. என்ன ஹேர் ஸ்டைல்? கொண்டை. எடுத்து கட்டி வாரி சுருட்டணும்னு வைங்க, நைட்டு வேலை முடிகிற வரைக்கும் அது விசாம முடிஞ்சிருக்கும். இந்த சிக்கலும் இல்ல. கொண்டை எக்ஸ்பர்ட் நம்ம எல்லாரும். என்னையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன், நானும் உங்களோட சேர்ந்தவன் தானே. இந்த லட்டிலிருந்து வந்த பூந்தி, இந்த பூந்தியிலிருந்து வந்த லட்டு, அவ்வளவுதான். வாரத்துக்கு ஒரு நாளாவது ஜும்மா பொழுதுல சிறப்பா நல்ல சேலை கட்டி நல்ல அருமையான பூ வச்சு சந்தோஷமா அத்தரோட ஒரு நாள் 2 நாளாவது இருக்கலாமா இல்லையா? மேக்கப் பண்ணணும்னு ஆசைப்பட்டா வாரத்துல ஒரு நாள் 2 நாள் வீட்டுல செய்யலாமா இல்லையா? ஆனா வீட்டுல இருக்கும்போது செய்ய மாட்டோம். வெளியில போகும்போதுதான் எப்படி போறது? இந்த வளையல போட்டு போனாதானே நமக்கு பிரியாணி போடுவான் கல்யாணத்துல. இந்த மோதிரத்தெல்லாம் போட்டு போய் கழுவுனாதானே கையில தண்ணி ஊத்தும் போது அவன் நம்மளை மதிப்பா. ஒரு ஊர்ல சொன்னது என்ன, இவ்வளவு மோதிரம் அந்த கைக்கு தேவையான்னு கேட்டதுக்கு, இதெல்லாம் போட்டு போனாதான் கைகளுக்கு தண்ணி ஊத்துறாளுங்க. நம்ம சகோதரி ஒருத்தி சொன்னாதான், எதுக்கு கையில பரதால இவ்வளவு டிசைனு, இதெல்லாம் போட்டு போனாதான் கல்யாணத்துல பிரியாணியே மதிச்சு போடுறாங்கக்கா, எல்லாம் போட மாட்டேங்கிறாங்க. ஒரு சகோதரி சொன்னது. நம்ம நினைச்சுக்கிறோம் கை முழுக்க முட்டி கையில இருந்து கீழே வரைக்கும் வளையல போட்டு தருனாதான் நம்ம கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு நினைச்சு மதிக்கிறாங்கன்னு. பெண்கள் என்னோட சகோதரிகளா நினைச்சு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கையில 10 வளையல் போட்டா கை அழகா இருக்கா, ஒத்த வளையல் போட்டா அழகா இருக்கா? மனசாட்சியோட சொல்லணும். ஒரு வளையல் போட்டாதான் அழகா இல்ல. காதுல இங்க இருந்து இங்க வரைக்கும் வரிசையா காது குத்துறாங்களே, 10 இடத்துல காது குத்துறாங்க. ஏதோ பெருசா மாட்டெல்லாம் போட்டு காது குத்தி என்னென்னமோ தோடு போடுறாங்க. ஒத்த ஜிமிக்கி போட்டா சின்னதா அழகா இருக்குதா காது? இழுத்து தண்டி தொங்க விட்டா அழகா இருக்குதா? ஒரு சின்னதா ஒரு ஸ்டெட், ஒரு ஜிமிக்கி, காது கழகு. கழுத்துல 5 செயின் அடுத்து 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 போட்டா அழகா இருக்கா? ஒத்த சங்கிலி போட்டா அழகா இருக்கு. சொல்ல நீங்க தான் சொல்லணும். ஒரு செயின் தாங்க அழகா இருக்கும், கூட போனா ஒரு சின்ன செயின், அவ்வளவுதான் அழகு. நீங்க அதுக்கு மேல ஒண்ணு போட்டு 3ஆவதா ஒண்ணு போட்டா கூட அக்ரெசிவா தான் இருக்குமே தவிர அழகாலாம் இல்ல. நாங்களும் போட்டு பார்த்துட்டோம், மத்தவங்க போட்டதையும் பார்த்துட்டோம். ஆனா நமக்கு என்ன நினைப்புனா, அள்ளி போட்டுக்கிட்டு போனா நம்மளை மதிப்பாங்க. இவ்வளவு வச்சிருக்கல, பணக்காரவங்க, வசதி உள்ள மக்கள் சொல்ல என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? ஏழைகளோடு சொர்க்கத்துக்குள்ள நுழைய வேண்டியிருக்காங்க. ஏழைகளாக இருந்து அல்லாஹ்வுக்காக ஹலாலா வாழ்ந்தாங்களே, எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டும் கூட எந்த தப்பும் பண்ணாம இருந்தாங்களே, அவங்களோட நான் சொர்க்கத்துக்குள்ள போனேன். அல்லாஹ் தந்ததே அல்லாஹ்வின் பாதைக்கு அதிகமாக தானதர்மம் செய்தார்களே, உங்களோட சொர்க்கத்துக்குள்ள போனேன். நிறைய அள்ளி போடுறதுலாம் ஒண்ணும் அழகு இல்லைங்க. நானும் நிறைய வச்சிருந்தேன், பேடைகளுக்கு எல்லாம் நிறைய போட்டுட்டு போனோம். அதுல எல்லாம் ஒன்னும் எந்த அழகும் இல்ல, எந்த நிம்மதியும் இல்ல. வகை வகையா போட்டு அழகு பார்த்தப்ப நிம்மதி இல்ல, எதுவுமே வேணாம்னு சொல்லி முடிவெடுத்தப்ப நிம்மதி வந்துச்சு. கொடுக்கறதுல இருக்கிற நிம்மதி அதுதான். இந்த ரமலான் நமக்கு கொடுக்கிற ரமலானா இருக்கட்டும், நம்மளால முடிச்சதை கொடுக்கிற ரமலானா இருக்கட்டும். குறிப்பா யாரெல்லாம் அனாதைகளை பராமரிக்கிறாங்களோ, அனாதைகளுக்காக வேலை செய்யறாங்களோ, அவங்களோட மறுமையில எப்படி இருப்பேன்னு ரசூலுல்லாஹ் தன்னோட கைகளை விரிச்சு காட்டினாங்க. இறைவன் இதுக்கு எனக்கு என்ன வந்தா தெரியுமா? இதுக்கு கூலியா? இந்த நகைகளை தானம் செஞ்ச இந்த கைகளுக்கு அது ஒரு பொருட்டு இல்ல, 100 தான் கொடுத்தோம். 10 பவுன்னாலும் இந்த காலத்துல ஒண்ணும் இல்ல. உணவு கொடுக்கணுங்கிற நியத்து வச்ச இந்த கைகளுக்கு நான் காபால போய் ஷஹாதா சொன்னேன். ஷஹாதா சொன்ன அந்த வீடியோ 28 செகண்ட் தான். உலகத்தினுடைய எல்லா மொழிகளிலையும் மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா நாட்டிலையும் முஸ்லீம்கள் இடத்துல அது போய் சேர்ந்துச்சு. முஸ்லீம்கள் இடத்துல மட்டும் இல்லை, எல்லா சமூகத்து மக்கள் இடத்துலயும் போய் சேர்ந்துச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் உம்ரா செய்யறேன், முதல்ல உம்ரா போய், அப்போ 10 நாள் கழிச்சு அந்த காபாவை சுத்தி வந்துகிட்டு இருக்கும்போது தவாஃப்ல நிக்கிறேன். அது பிறகு சை செய்ய போயிட்டேன். அங்க சை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு இங்கிலாந்து நாட்டு பெண்மணி, ஆர் யூ ஃபாத்திமா சபரிமாலா, யூ ஆர் சோசன் பை காட், மாஷா அல்லாஹ், நீங்க ஃபாத்திமா சபரிமாலாவா, நீங்க அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்கன்னு கை கொடுத்துட்டு சலாம் சொல்லி ரொம்ப நிகழ்ச்சியா பாராட்டிட்டு போனாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நான் கேட்டேன், நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நான் இங்கிலாந்துல இருந்து வர்றேன். இப்படி இங்கிலாந்து நாட்டு பெண்மணிக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? 10 நாளைக்கு முன்னாடி அதே காபால இருந்து நான் போட்ட வீடியோ எல்லா நாட்டு மொழிகளுக்கும் போய் சேர்ந்து. இந்த மனுஷனால் நடக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. இறைவன் ஏதோ நாடினான், மொழி தெரியாத அந்த பெண்மணிக்கு என் செய்தி போய் சேர்ந்துருக்கு பாருங்க. இல்ல, அடுத்த நாள் இந்த சகாதா சொன்ன அடுத்த நாள் இந்த காபாவின் மேல் போர்த்தப்படுகிற கிஸ்வாங்கிற ஒரு துணி, கருப்பு துணி, அதை நெசவு செய்கிற தொழிற்சாலைக்கு போனோம். அது ஒரு பட்டு துணியால் நெசவு செய்யப்படக்கூடிய துணி, காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி.
அது தங்க நூலால் குரான் எழுத்துக்களை அதுல நெசவு செஞ்சிருப்பாங்க. தங்க நூலையும் வெள்ளி நூலையும் வச்சு நெசவு செஞ்சிருப்பாங்க. இப்ப நான் பொதுவா எல்லா இடத்துலயும் போனா இங்க இதெல்லாம் நடக்குது அப்படின்னு செய்தியை டாக்குமெண்ட் பண்ணிட்டு வர்றது வழக்கம். அதே மாதிரி இந்த ஃபேக்டரிக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுத்துட்டு வந்துருவோம் தான் போனது. இப்ப இது கூட வந்து ஒரு அஜரத் என்ன செஞ்சாருன்னா போய் பெர்மிஷன் கேட்டாரு. ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க, உள்ள காட்ட முடியுமா? முதல்ல அனுமதி கிடைக்கல. பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக அவங்க வேலைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க, உங்க சோசியல் ஆக்டிவிஸ்ட், சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு அந்த வீடியோ எல்லாம் காட்டினோடனே உள்ள விட்டாங்க. உள்ள போனா ஒரு மகாராணிக்கு, ஒரு இளவரசிக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? நான் சாதாரணமான ஒரு அடிமை, அல்லாஹ்வோட அடிமை, ஒரு ஏழை அனாதை, அவ்வளவுதான். நான் எனக்கு உள்ள ஒரு இளவரசிக்கு, மகாராணிக்கு கிடைச்ச மரியாதை, என் கையில அந்த தங்க நூலை கொடுத்து 7 முறை குரான் எழுத்துக்களை கிஸ்வாங்கிற அந்த துணிகளை நெசவு செய்யற பாக்கியத்தை அல்லாஹ் இந்த கடையில இருந்தான். இப்ப நினைச்சு பார்த்தாலும் உள்ளமெல்லாம் சிலிர்த்து போகுது. எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த நாட்டுல இருந்த பெரிய அதிகாரிகள் அங்க வேலை செஞ்சு கொண்டிருந்தா அதை நிர்வாகிச்ச நிர்வாகிகள், உங்களோட வந்த பெரிய மார்க் அறிஞர்கள் எனக்கு பின்னாடி வெள்ளை ட்ரெஸ் போட்டு நிற்பாங்க, வரிசை ஆண்கள். அவ்வளவு பெரிய அலங்காரமான நாற்காலியில என்னை உட்கார வச்சு, ஒரு பெண்ணை உட்கார்த்தி வச்சு, ஆண்கள் நின்று அழகு பார்த்து என் கையில அந்த தங்க நூலை கொடுத்தாங்க. கிஸ்வான்னா கூட என்னன்னு எனக்கு அப்ப தெரியாது. 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாக்கியம் கிடைச்ச பிறகு என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கும் போது, இந்த உலகத்துல இந்த சமூகத்துல தாழ்த்தப்பட்ட சாதியை தேர்ந்தவள், இறைவனோட காலில இருந்து பிறந்தனால நீ தாழ்த்தப்பட்ட சாதி, இறைவனோட தலையில இருந்து நாங்க பிறந்ததுனால நாங்க ரொம்ப உயர்ந்த சாதி, அப்படி சொல்லி கொண்டிருந்த கூட்டத்துல இருந்து அல்லாஹ் என்னை காப்பாத்தி உலகத்தின் சிறந்த கண்ணியத்தை எனக்கு கொடுத்தா பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய பூமியில. இவ்வளவு பெரிய பாக்கியம். அப்பதான் நான் நினைச்சேன், எல்லா சகோதரிகளும் சொன்னாங்க என்னை சுத்தி, அல்லாஹ் ஒருத்தவங்களை கண்ணியப்படுத்தணும்னு நினைச்சிட்டா இந்த ஊர்ல தடுக்கலாம், உலகத்திலே தடுக்க முடியுமா? இவன் கண்ணியப்படுத்தணும்னு நினைச்சா சவுதி அரேபியால வச்சு கூட கண்ணியப்படுத்துவான் அப்படின்னு அப்ப பேசிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய ஆச்சரியம். எங்கிறத நம்மளை கொண்டு வந்து எவ்வளவு கண்ணியப்படுத்தி இதெல்லாம் நடக்குமா? சாதாரணமான ஒருத்திக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அல்லாஹ்வோட பிளான் இல்லாம இது எப்படி நடக்கும்? வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இறைவன் உருவாக்கின பிறகுதான் எனக்குள்ள பெரிய நம்பிக்கை. நிச்சயமா அல்லாஹ் நம்ம மூடி இருக்கேன், நம்ம வேலை செய்வோம். நம்ம கனவு லட்சியம் பெண் பிள்ளை பாதுகாப்பு, பெண் விடுதலைக்காக வேலை செய்வோம். எனவே அதன் பொருட்டு உங்களுக்கு நான் சொல்றேன், நிறைய நம்பிக்கையோட வேலை செய்யும்.